பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாள் அந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி சந்தோஷப்படுகிறேன். நன்ற அறிவிப்புகளை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. உன் சுய புத்தி மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. நம்ம சுற்றியில் நம்ம சுய புத்தியில் சாஞ்சோம்னா நம்ம வேஸ்ட் ஆகிடுங்க. ஆண்டவர் தான் சொல்கிறார், உன் சுய புத்தி மேல் சாயாமல். நம்ம சுய புத்தியில் சாஞ்சோம்னா வேஸ்ட் ஆகிடுவோம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உன் சுய புத்தி மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாரு. கர்த்தர் செய்வார், என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கையாரு. உன் சுய புத்தியில் செஞ்சுனா நீ வேஸ்ட் ஆகிடுவேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாருங்க. எந்த காரியத்துக்குரிய உங்கள் புத்தியில் நீங்கள் செய்யாதீங்க, உங்களுடைய புத்தியில் கேட்காதீங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா, இந்த காரியம் உன்னால் நடக்கணும்பா, என் புத்திக்கு மேலான உன்னுடைய புத்தி எனக்கு வரணும்பா, அந்த புத்தியில் நான் சுவாய்ந்து நடக்கணும்பா என்று சொல்லும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சுய புத்தியிலேருந்து ஆண்டவர்களை எடுத்து போட்டு கர்த்தரில் இருதயத்தோடும் அவர் முழு இருதயத்தோடும் அவர்கள் நம்பிக்கையாக இருக்கும்போது நிச்சயமாக உங்கள் சுய புத்தி எல்லாம் மாற்றி போட்டு கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற புத்தியை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்து விடாதீங்க. இது தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ்.